விடியும் என்று விண்ணை நம்புகிற நீ முடியும் என்று உன்னை நம்புகிறான். உங்கள் சோம்பலை உதறி தள்ளுங்கள், உங்கள் சாம்பலும் சரித்திரம் படைக்குங்கிறான். படுத்து கிடந்தால் பகலும் கூட இரவுதான், எழுந்து நடந்தால் எல்லா திசையும் கிழக்குதான். எதையும் சாத்தி வைத்தால் பாடை, நிமித்தி வைத்தால் ஏனிங்கிறான். நில்லுங்க எழுந்து. உரைக்குள் உறங்கவா வால், துருப்பிடித்து தூங்கவா துப்பாக்கி, இலக்கின்றி எரியவா ஈட்டிகள், விளையாடி மகிழவா வில். இறையன்பு ஐயா ஐஏஎஸ் அவர்கள் எழுதுகிறார்கள். தமிழ் இளம் தலைமுறை இளைஞர்களே, தம்பி தங்கைகளே, எழுந்து நில்லுங்கள், எழுந்து நில்லுங்கள், நினைப்பதை சொல்லுங்கள், வெல்லுங்கள், தளர்ந்து விடாதீர்கள். நமக்கு யார் இல்லைன்னு நினைக்காத, யாரை நீ நம்பி நிற்காத, உன்னை நம்பி நில்லு. நம்பிக்கையோடு நாம வெல்லுவோம். ராஜராஜ சோழர் பெரும்பாட்டன் கம்பங்க, அரசனுக்கு அரசன் அருள்மொழி சோழன் அவன் நினைவிடத்துக்கு போனேன். சிவலிங்கம் போல இப்படி சாஞ்சு கிடந்தாரு. நினைச்சேன், நான் சுத்தி சுத்தி வந்தேன். ஒரு கூரை, மேற்கூரை, சின்ன ஒரு கூரை. அந்த பூசாரி என் கையை பிடிச்சி அழுகிறாரு. நீ யாரும் உன் பாட்டனுக்கு ஏதாவது பண்ணு அப்படின்ட்டு. என்ன பண்ணான்னு கேட்டேன். இந்த கருணாநிதி சொல்லி ஒரு மண்டபம் கொண்டு கட்ட சொல்லு. பார்த்தேன் அவரை இப்படி, உனக்கு தேவைதான் அதெல்லாம், உலகம் பூரா வென்றுட்டு உரங்கடங்கிறாம ஒடுங்கி கிடக்கிறீங்க அப்படின்னு திட்டிவிட்டு அவர்கிட்ட சொன்னேன். 1000 ஆண்டுகள் பொறுத்திருந்தவர் இன்னொரு 5-10 ஆண்டுகள் பொறுக்க மாட்டாரா? கண்ட கண்ட வயலிட்டு போய் கெஞ்சி கதறி கட்டுறாங்கிறதுக்கு பேரங்க நாங்க வந்து கட்டுறோம். வேறு எவன் கட்டினாலும் நான் வந்து இடிப்பேன். இடிச்சு சிறப்பாக கட்டி நாங்க எழுதுவோம், பேர் எழுதுவோம். அப்படி பல வேலைகளை செய்வோம் பாரு. நீங்க ஒரே ராத்திரில பல பேர் சேலை குட்டிச்சாக்கில் கட்டி தூக்கி கொண்டு கடல்ல வீசிடுவேன். நடக்குது. தமிழர் அடையாளம் தவிர எவன் அடையாளமும் என் தாய் நிலத்தில் இருக்காது. நீ ஒன்னும் செய்வனா, நீ ஒன்னும் செய்வனா, ஒரே ஒரு ஓட்டை மட்டும் போட்டு நிம்மதியா வீட்டுல படுத்துக்க, நாட்டை நான் பாத்துக்கிறேன், நீ கவலைப்படாத. இதெல்லாம் நடக்குமா, இதெல்லாம் இது ஆகிறதா, இதெல்லாம் போகிறதா? நான் வரும்போது பாரு, அவர் வருவார் இவர் வருவார்லாம் நான் நிக்கல. என் தலைவன் எனக்கு கற்பிச்சது, நான் அடிமையாக வாழ விரும்பல, அடிமையாக வாழ்வதை விட சுதந்திரமாக சாவது மேலானது என்று முடிவெடுத்தேன். அதுவும் அந்த சுதந்திரத்திற்காக போராடி சாவது அதை விட மேலானது என்று முடிவெடுத்தேன். போராட வந்துட்டேன். அதைத்தான் உங்கள் பிள்ளைகள் நாங்கள் செய்து கொண்டிருக்கோம். நீங்கள் அடிமைகள், நான் அடிமை, நாம் அடிமைகள். அடிமை நிலையில் இருந்து உரிமை பெறுவதற்கு இருக்கிற இறுதி வாய்ப்பு அரசியல் விடுதலை தான், அரசியல் புரட்சி தான். அரசியல் வலிமை எப்போது வரும்? தமிழ் தேசிய மக்களின் ஒற்றுமையில் வரும். தமிழினம் ஒன்றானால் அவள் வாழ்வு பொன்னாகும், இல்லையில் மண்ணாகும். எனவேதான் உங்கள் பிள்ளைகள் முன்வைத்தோம், இனம் ஒன்றாவோம், இலக்கை வென்றாவோம். இலக்கு ஒன்றுதான்,